வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். குரு வக்ர பலன், குரு அதிசார பலன். அதாவது குரு அட்வான்ஸ் டிரான்சிட், ஜூபிட்டர் அட்வான்ஸ் டிரான்சிட் பிளஸ் ஜூபிட்டர் ரெட்ரோகிரேட் உடைய ப்ரிடிக்ஷன். இந்த ரெண்டுமே ஒன்னா நடக்குது இந்த முறை. இது எப்படின்றது நான் அந்த வீடியோட எண்ட் டீட்டெயிலா சொல்றேன். ஏன்னா அது பெரியசா ரொம்ப லென்த்தியா இருக்கும். ஸோ அதை நான் வீடியோட எண்ட் கிளாரிட்டி கொடுத்துட்றேன். இப்போ தனித்தனியா ஒரு ராசிக்கும் இந்த உங்களுக்கு அடிப்படையில் தெரியும், குரு வந்து ஒரு சுப கிரகம். ஸோ ஒவ்வொரு ராசிக்குமே அவர் அடிப்படையில் சுபமா இருந்தாலும் கூட இந்த முறை நடக்கிற இந்த மாற்றங்கள், ஏன்னா அது ஒரு விசித்திரமான ஒரு மாற்றமா வருது. அந்த மாற்றத்தினால வரக்கூடிய அட்வான்டேஜ் என்ன, எதை நம்ம பயன்படுத்திக்கலாம், என்ன செஞ்சா நமக்கு இந்த சமயத்துல ஒரு பாசிட்டிவான நமக்கு தேவையானதை நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிக்க முடியும் அப்படிங்கிறத டீட்டெயிலா இப்ப நம்ம பார்க்கலாம். www.lifehoroscope.in இந்த வெப்சைட்ல உங்களுக்கு தேவையான எல்லா சர்வீஸும் ஆட் பண்ணிருக்கு. பயன்படுத்த வேண்டியவங்க பயன்படுத்திங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம ஜூபிட்டர் அட்வான்ஸ் அண்ட் ரெட்ரோகிரேட் ப்ரிடிக்ஷனை டீட்டெயிலாக பார்ப்போம். கடகராசி அஷ்டம சனி முடிஞ்சது, இன்னும் வந்து தெளிவாகல, ராவுக்கு இது பக்கத்தில் வந்துட்டாங்க, இன்னும் எங்களுக்கு வந்து நினைச்சது நடக்கல அப்படின்னு சொல்லி ஒரு சில பேருக்கு ஒரு புலம்பல். இப்போ இந்த குருவுடைய வக்ர காலம் பிளஸ் வந்து அட்வான்ஸ் டிரான்சிட் அதிசார பயிற்சி இது ரெண்டும் சேர்ந்து வரப்போகுது. கடகத்தை தான் வரப்போறாரு. சரி, என்ன நடக்கும்? கடகத்துக்கு குரு ஃபேவரான பிளானட்டா அன்ஃபேவரான பிளானட்டா? 100% ஃபேவரான பிளானட். லார்ட் ஆஃப் 9 and 6 6 9 அதிபன் 100% சாதகமா வந்துருவான். ஏன்னா இரட்டைப்படை வீடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடு சூப்பரா வந்துட்டாருன்னா அடுத்த வீடும் அதை சேர்த்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துரும். இப்ப கடகம் அக்டோபர் 19 என்ன நடக்க போகுதுன்னா, மிதுனம்ல இருக்கிற குரு ஷிஃப்டிங் டு கடகம். ஸோ இப்ப கடகத்துக்கு வந்துடுறாரா, உங்க ராசிலேயே குரு வராரு, உச்சமடைஞ்சு வராரு, முழு சக்தியோட வராரு. அங்கதான் நீங்க சந்திரன் இருந்து பிறந்திருப்பீங்க. அதுதான் கடகராசி. சந்திரன் மேல குரு வரார், பொசிஷன் எடுப்பார். இப்போ குரு சந்திரன் காம்பினேஷன். இது மனசுல ஒரு ஆசை இருக்கு, அதை நிறைவேற்றுறதுக்கு எனக்கு ஒரு எனர்ஜி வேணும், எனக்கு ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வேணும், எனக்கு ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஃபுல் ஃப்ளோல ஒரு பவர் வேணும். அதுதான் குரு கொடுப்பாரு. இது அக்டோபர் 19 ஆக்டிவேட் ஆகிடும், கண்டிப்பா ஆக்டிவேட் ஆகிடும். ஆனா என்னன்னா, கடகத்துக்கு வந்து குறுகிய காலமா இருக்கு. இது அக்டோபர் 19 இருந்து நவம்பர் மாசம் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த பீரியடை வந்து நீங்க ரொம்ப சாதகமா எடுத்துக்கலாம். சரி, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, வக்ரம் அடைவார், ரெட்ரோகிரேட் கடகத்துல வந்துடுறாரு. நவம்பர் 11 அன்னைக்கு ரெட்ரோகிரேட் ஆயிட்டாருன்னா அப்படியே ரிவர்ஸ். இது இந்த ரிவர், அதாவது இந்த வக்ர காலத்துல வந்து குரு கடகத்துல இருக்கும் போது ஃபேவரான்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு ஃபேவர் கிடையாது. அது ஒரு ஆவரேஜ் தான், பட் அவ்வளவு ஃபேவர் கிடையாது. மறுபடியும் அந்த குரு என்ன பண்றாருன்னா, டிசம்பர் 4ஆம் தேதி, டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லயே அப்படியே மறுபடியும் மிதனத்துக்கே போயிடுறாரு, பின்னாடியே போயிடுறாரு. ஸோ முதல்ல மிதனத்துக்கு போகும்போது 12th ஹவுஸா மாறிடுது, 12ஆம் இடத்தமா மாறிடுது. அந்த 12ஆம் இடமா மாறின பிறகு அங்கேயும் வக்ரத்திலே கண்டினியூ பண்றாரு. அட்லீஸ்ட் அது வக்ரம் இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, அங்கேயும் வக்ரத்துல அதை கண்டினியூ பண்றாரு. இப்போ இப்படி ஒரு ஸ்டேட்டஸ் தான் குரு இருக்கு. அப்ப கடகத்துக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்க போறோம்னா, ஏன்னா மார்ச் 11, 2026 வரைக்குமே இந்த வக்ர காலம்ன்றது இருக்கு, அதாவது ரெட்ரோகிரேட் ஆன காலம். அட்வான்ஸ் டிரான்சிட் மட்டும் தான் ரொம்ப ஷார்ட் பீரியட். அந்த அட்வான்ஸ் டிரான்சிட்லயுமே வக்ரம் அடையாத காலம் தான் உங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கும். அந்த வக்ரம் அடையாத காலம் தான் நான் சொன்ன மாதிரி 19th அக்டோபர் டு நவம்பர் 11th நவம்பர் வரைக்கும். இந்த காலகட்டத்துல இது ஒரு 22 நாள் இருக்கு. இந்த 22 days உங்களுக்கு வந்து சாதகமா இருக்கு. இதுல கடகராசியை சேர்ந்தவங்க ஒரு விஷயத்த, அது குறிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப நாளா ஒரு பிளான், அது மெயினா வந்து ரிகார்டிங் ஜாப் ஆர் ரிகார்டிங் கரியர், ரிகார்டிங் ஒரு டிசிஷன் மேக்கிங், ரிகார்டிங் எஜுகேஷன், மேரேஜ் ஆர் சைல்டு பர்த் ஆர் பையிங் அ ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள். ஏன்னா குருனா சுபம்னா இப்போ மனிதனுக்கு சிரிச்சிட்டே ஒரு விஷயத்த யார்கிட்ட சொல்லுவோம்? இப்போ சிரிச்சிட்டே என்ன விஷயம் சொல்லுவோம்? எனக்கு நல்ல வேலை கிடைச்சிது, எனக்கு நல்ல தொழில் அமைஞ்சது, எனக்கு நல்ல ப்ரொபோசல் கிளிக் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு பதவி கிடைச்சிருக்கு, எனக்கு ஒரு அவார்டு கிடைச்சிருக்கு, எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, எனக்கு வந்து கல்யாணம் இன்விடேஷன் நான் கொடுக்க போறேன், ஸோ எல்லாரும் ப்ளீஸ் வாங்க, நான் வீடு கிரகப்பிரவேசம் செய்ய போறேன், நான் ஒரு புதுசாக வெஹிக்கிள் வாங்கியிருக்கேன், கார் வாங்கியிருக்கேன், இது எல்லாமே நல்ல விஷயம். ஷேர் பண்ணும்போதே சந்தோஷம், சூப்பர், வாவ், உனக்கு நல்லது நடந்திருக்கு. அதுதான் குரு. அந்த காலகட்டம் இந்த கடகத்துக்கு இந்த முறை இந்த குறுகிய காலமா இருக்கு. இந்த 22 நாளை சரியா பயன்படுத்தி அதுல ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க அப்ரோச் பண்ணலாம், அதை ஸ்டார்ட் பண்ணலாம், விதைக்கலாம், வாங்கலாம், இல்ல பயணம் பண்ணலாம், யாராவது மீட் பண்ணலாம், இல்ல ஒவ்வொரு போன்லயாவது அட்லீஸ்ட் நீங்க வந்து தெளிவா ஒரு விஷயத்த கன்வே பண்ணி கேட்கலாம். இது உங்களுக்கு சாதகமான காலமா இருக்கு. நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட, கடகத்துல குரு வந்து உச்சமடைகிற காலம் இப்போ வேஸ்டா, வக்ரம் அடைஞ்சாலும் அவர் வந்து பாசிட்டிவான கரெக்டு தான். பட் ஒன்ஸ் வக்ரம் அடைஞ்சதுன்னா அது மறுபடியும் ரிவர்ஸ் நோக்கி போக ஆரம்பிச்சிடும். அது கடகத்துக்கு வந்து அவ்வளவு சாதகமா இல்லை. அதனால தான் அந்த பர்டிகுலர் டேஸை வந்து நான் பிளான் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு. சரி, மற்ற நாட்கள் ஏதாவது மைனஸா இருக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி 12 தான் இருக்காரு குரு.
சுப விரயங்களை தரக்கூடிய குருவா வந்து 12ஆம் இடத்துல இருந்தாரு. இப்ப வக்ரம் அடைஞ்சிருக்காரு. இது என்ன பண்ணுவாருன்னா எதிர்பார்க்காத செலவை திடீர்னு கொண்டு வருவார் கடகத்துக்கு. அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் வந்து திடீர்னு வரும். திடீர்னு சில பலமான விஷயங்கள்லாம் அப்படியே கொஞ்சம் பின் வாங்கும், குழப்பம் செய்யும். திடீர்னு வந்து போட்ட கணக்கு வேற மாதிரி யோசிக்கும். அதெல்லாம் கொஞ்சம் இருக்கு. ஸோ இந்த காலகட்டத்துல இது மார்ச் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 11th வரைக்கும் இருக்கும். இந்த வக்ர காலம் வந்து நவம்பர் 11th ஸ்டார்ட் பண்ணா கூட கடகத்துல இருக்கிற பீரியட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பீரியட் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் தான். டிசம்பர்லயே ஃபர்ஸ்ட் வீக்லயே உங்களுக்கு ஷிஃப்டிங் டு பேக் டு மிதுனம். ஸோ மிதுனம்ல இருக்கக்கூடிய குரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மிதுனத்துல வந்து டிசம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து ஜான் ஃபெப் மார்ச் வரைக்கும், மார்ச் 11th வரைக்கும் அங்கேயே தான் இருப்பாரு, வக்ரத்துல இருப்பாரு. இதுல வந்து நீங்க ஆக்சுவலா முக்கிய முடிவை எடுக்கிறது, யோசிக்கிறது, ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்றது, ஒரு விஷயத்தை கால்குலேட் பண்றது, ஒரு விஷயத்தை அசியூம் பண்றது, இல்ல ஒரு பொருளுக்காக முதலீடு செய்யறது, வாங்க நினைக்கிறது, எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் ஒரு முறைக்கு 2 முறை 4 முறை சிந்திச்சு செய்யலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. ஏன்னா அந்த மாதிரி தான் அந்த குரு வந்து பலனை கொடுக்க போகுது. அதனால கடகத்துக்கு இது வந்து சாதகமா இருக்குன்னு நம்ம வந்து சொல்லிட முடியாது. அந்த குறிப்பிட்ட காலத்தை மட்டும் சரியா பயன்படுத்தலான்றது என்னுடைய கருத்து. வாழ்த்துக்கள். குரு எப்ப வக்ரம் அடைகிறாரு, எப்ப வந்து அவர் வந்து அட்வான்ஸ் டிரான்சிட் ஆகிறாருன்னு எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருந்தது. நான் தெளிவா சொல்லிடுறேன் அது எப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேர் இந்த கேள்வியெல்லாம் கேட்டாங்க ஆல்ரெடி. இப்ப மிதுனத்துல குரு இருக்கார், இப்படி வச்சுங்க. மிதுனத்துல குரு இங்க இருக்கார். இது எப்ப வந்தாரு? மே மாதம் 2025, அதாவது மே எண்டுல 2025 குரு மிதுனத்துக்கு டிரான்சிட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. அப்ப மிதுனத்துல இருந்து மறுபடியும் கடகத்துக்கு போகும். 1 இயர் ஆகும். 1 வருஷத்துக்கு ஒரு முறை தான் குரு வந்து இடம் மாறுவார். ஆனா இந்த முறை என்ன நடக்குது தெரியுமா? இந்த மிதுனத்திலிருந்து அடுத்த ராசியான கடகத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுறாரு. அதுதான் அட்வான்ஸ் டிரான்சிட். அவர் ஆக்சுவலா பண்ண வேண்டியது வந்து 2026 2026ல மேல தான் பண்ணணும், இல்ல ஜூன்ல தான் பண்ணணும். அட்வான்ஸா இந்த அக்டோபர்ல 19 ஷிஃப்ட் ஆயிடுறாரு. சரி, இது ஷிஃப்ட் ஆயிடுறாரு, ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதுலயே ஷிஃப்ட் ஆயிட்டு வக்ரம் அடைகிறார், ரெட்ரோகிரேட். நார்மலா வந்து டைரக்ட் மோஷன் சொல்லுவோம். டைரக்ட் மோஷன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறது வந்து டைரக்ட் மோஷன். அந்த கடகத்துல இருந்து அங்க இருந்து ரெட்ரோகிரேட் ஆச்சுன்னா அது பின்னாடி திரும்புற மாதிரி திரும்பிடும். சோ வக்ரம், அதுதான் வக்ரம். இந்த வக்ரம் எப்ப ஆகிறார் தெரியுமா? அதாவது அக்டோபர் 19 மிதுனம் டு கடகம் ஷிஃப்ட், அதான் அட்வான்ஸ் டிரான்சிட். அந்த கடகம்ல வந்து ரெட்ரோகிரேட் ஆகிறது வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 11th. ஸோ அங்க ஷிஃப்ட் ஆயிட்டு ஒரு 20 days டைம் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த வக்ரம் அடைகிறார். சரி, வக்ரம் அடைஞ்சு அந்த கண்டினியூஷன் எவ்வளவு நாள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2026 மார்ச் 11th வரைக்கும் வக்ரம் தான். ஆனால் இன்னொரு மாற்றம் என்ன தெரியுமா? அங்க வக்ரம் அடைஞ்சது வந்து அந்த வக்ரத்தோட ஸ்டார்டிங் வந்து நவம்பர் 11th. பட் மறுபடியும் பேக் டு மிதுனம். பேக் டு மிதுனம்னா அவர் ஆக்சுவல் டிரான்சிட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக அட்வான்ஸ் டிரான்சிட் பண்ணிட்டு திரும்ப அவர் பின்னாடி வருவார், அந்த மிதுனத்துக்கே வருவார், பேக் டு ஜெமினி. அந்த பேக் டு ஜெமினி வந்து டிசம்பர் 4th வந்துருவார். ஸோ பேக் டு ஜெமினி டிசம்பர் 4th வராரு. அப்ப அவர் வக்ரகதியில இருக்காரு. மிதுனத்துக்கு வந்து மறுபடியும் அந்த வக்ரகதியிலே தான் இருப்பார். அந்த வக்ர நிவர்த்தின்னு ஒன்று இருக்கு பாருங்க. ஸோ ரெட்ரோகிரேட் மோஷன்ல மறுபடியும் டைரக்ட் மோஷன் மாறுது, மிதுனம்ல மாறும். அந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது மார்ச் 11th 2026. அதுக்கப்புறம் நீங்க கேட்பீங்க, அப்போ குரு டிரான்சிட் அடுத்த வருஷம் இருக்கு, மறுபடியும் ஒரு 2 months 3 monthsல அங்க இருந்து டைரக்ட் மோஷன்ல அவர் வந்து டிரான்சிட் நடக்கும். இதுதான் இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமா பண்றது குரு. அது வக்ரம் அடையதும் சரி, அது அட்வான்ஸ் டிரான்சிட் நடக்கிறதும் சரி, அதுல முன்பின் வீடுகளா மாறி இருக்கிறதும் சரி, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ரொம்ப பக்குவமா இது பண்ண என்னன்னா ஒரு நல்ல விஷயம், குரு ஒரு சுப கிரகம், எப்படி ஆனாலும் கெடுதலை செய்யாது. அது என்ன செஞ்சாலும் ஒரு நன்மையில போய் முடிஞ்சிடும். அந்த ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவை நீங்க முழுசா பாருங்க. தனித்தனியே வந்து ஒவ்வொரு ராசிக்கும் வித்தியாசமான பலன் உண்டு. இதை பத்தின இன்னும் டீட்டெயில் வந்து நீங்க வந்து நம்ம வெப்சைட்லயும் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து இந்த டீட்டெயிலான வீடியோவை நான் கிளியராக தான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது நல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்க பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க நண்பர்களோட உறவுகளோட. www.lifehoroscope.in இதுல தயவு செஞ்சு ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க, உலகத்துல எந்த மூலையில பிறந்திருந்தாலும் ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க உங்க ஹாரோஸ்கோப்பை அப்ளை பண்ணி எடுத்து குரு பர்த் சார்ட்ல எப்படி இருக்காரு, வக்ரமா இருக்காரா, வக்ரம் இல்லாம இருக்காரா, லக்கணத்துக்கு யோக கிரகமா பாவ கிரகமா, சுபத்தன்மை அடைஞ்சிருக்காரா, சுபத்தன்மை அடையாம இருக்காரா, குரு தசை வாழ்க்கையில உங்களுக்கு நடக்குமா நடக்காதா, அது எந்த காலகட்டத்தில் நடக்கும், எந்த வயதுல இருந்து எந்த வயது, ஏன்னா 16 வருஷம் அந்த பீரியட். ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் இதை பொருத்தி பலனை புரிஞ்சுங்க. வாழ்த்துக்கள்.